ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிசி குக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பிரண்டை துவையல். பிரண்டை துவையலுக்கு தேவையான பிரண்டைய நான் வீட்டில் வச்சிருக்க தொட்டில இருந்து தாங்க எடுக்க போறேன். வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில பிரண்டைய வச்சுட்டு அதை வளர்த்துறேங்க. அதுக்கு நம்ம தண்ணி பாத்தீங்கன்னா மழை பெய்யற மாதிரி தெளிச்சு விட்டீங்கன்னா மட்டும்தான் பிரண்டை சீக்கிரமா வளரும். நம்ம சும்மா நார்மல் பிளான்ட்டுக்கு ஊத்துற மாதிரி ஊட்டினீங்கன்னா அவ்வளவா பிரண்டை வளராதுங்க. நீங்க வேணா பாத்தீங்கன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரண்டை நல்லா தளைஞ்சிருக்கும். இப்ப நம்ம மழை பெய்யற மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டோம்னா நிறைய பிரண்டை வருங்க. இப்போ நான் துவையலுக்கு தேவையான பிரண்டையை எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த பிரண்டையில சைட்ல இருக்கிற அந்த இலையும் அந்த கொடியும் நமக்கு தேவையில்லைங்க. அது எல்லாத்தையும் நம்ம கிள்ளி போட்டுடலாம். கிள்ளி போட்டுட்டு பிரண்டை ரொம்ப பிஞ்சா இருக்கிறது நார் வராதுங்க. அதை நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதே கொஞ்சம் பெருசா மொந்தமா இருக்கிறது பாத்தீங்கன்னா நார் விடுங்க. அந்த நாரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தாங்க போடணும். ரொம்ப பெரிய பிரண்டையை போட்டோம்னா அது ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த அரிக்கிறது இல்லாம இருக்கணும்னா நம்ம கையில எண்ணெய் தேய்ச்சிக்கணும். ஏதாவது ஒரு எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்க இந்த பிரண்டையை இப்படி கிளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கையில அந்த அரிப்பு இருக்காதுங்க. அதே மாதிரி நான் எல்லா பிரண்டையும் கிளீன் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு கை அளவுக்கு பிரண்டை கிடைச்சதுங்க. நம்ம கையில ஒரு கை அளவுக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க பிரண்டை இருக்கு. இது போதுங்க நம்ம துவையல் ரெடி பண்றதுக்கு. இப்போ பிரண்டைய புளி தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற போட்டுடலாங்க. அந்த கேப்ல நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளி இதுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து அதெல்லாம் வணக்கிறதுக்கு நான் ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் எண்ணெயில் பிரண்டை துவையல் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் இப்போ உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இது ரெண்டும் நல்லா ஒரு நிமிஷம் விட்டோம்னா நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ஆகுங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாகவே வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெந்தயம் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாங்க. பூண்டு பல் ஒரு 5 பல்லும் அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்ல இஞ்சியும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இது ரெண்டையுமே போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா அரிஞ்சு போட்டுக்கோங்க, மீடியம் சைஸ் வெங்காயம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த வரமிளகாயை சேர்த்துக்கலாங்க. நான் 2 பெரிய வரமிளகாவும் 1 ரொம்ப கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்திருக்கேங்க. இதுவே காரம் கரெக்டா இருக்கும், நல்லா உரப்பாவும் இருக்குங்க. இப்போ இதை நல்லா வணக்கி விடலாங்க. அடுத்து இதுல நம்ம கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இது நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி அதே வெங்காயம் இருக்கிற அளவுக்கே தக்காளி எடுத்துக்கிறேங்க, மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் ஒன்று அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை சட்னிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி இருக்கணுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வணங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நாம பிரண்டையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரண்டையும் நல்லா வதங்கணுங்க. வதங்கலைன்னா நமக்கு பிரண்டை அரிப்பு எடுத்துக்கோங்க. வாயிலையும் சரி, நம்ம சாப்பிடும் போது அரிக்கும். அதே மாதிரி நம்ம கையிலையும் அரிக்குங்க எண்ணெய் தடவுலைன்னா. அதனால நம்ம பிரண்டையை நல்லா வதக்கணுங்கிறதுக்காகவே தக்காளி பாதி வதங்கின உடனே பிரண்டையை சேர்த்திக்கலாம். சேர்த்து இப்போ அந்த பிரண்டையும் நம்ம நல்லா வதக்கி விடலாங்க. தக்காளி இந்த பிரண்டை எல்லாம் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரும் பாருங்க. இப்போ பாருங்க பிரண்டை எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குன்னு. இது கூடவே ஒரு சின்ன ஒரு 2-3 கொத்து அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் நாம தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின அளவுக்கு இருக்கிற மாதிரி தேங்காயை நான் அப்படியே சீவி போட்டுக்கிறேங்க. நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த தேங்காயை போட்டு நான் ஒரு பிரட்டிட்டு இதை நல்லா ஆற விட போகிறேங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வணக்கி வச்சிருக்கிறதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேங்க. மாற்றிட்டு அது கூடவே ஒரு சின்ன திராட்சை இருக்கு இல்லைங்களா, ட்ரை கிரேப்ஸ் திராட்சை, அந்த திராட்சை அளவுக்கு புளியும் உப்பும் போட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கோம் புளிப்புக்கு. இப்போ இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. துவையல்னாவே நல்லா கெட்டியாக இருக்கணும். அதே மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேங்க, தண்ணி கம்மியாக விட்டு. இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்மளுடைய பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிடுங்க. நீங்களும் மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிசி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.